கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி நடந்தாலும் அஷ்டமச்சனியோட நிறைவு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கலக்கங்கள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பூச நட்சத்திரக்காரங்க மெதுவாக இந்த வருஷம் ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சில ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் சில பல நன்மைகளை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் என்ன வலி ஒலி எதுவுமே தெரியல, என்னடா எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து அஷ்டமச்சனி முழுவதுமாக விலகுகிறது. இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதுக்காக அகலக்கால் வச்சிடாதீங்க. பண விவகாரங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன நினைப்பு, என்ன அமைப்புகள் அப்படின்ட்டு தான் ஒரு வெளியே வரப்போகிறோம். அதாவது கழுத்தளவு இல்லை கழுத்தளவு முங்கி போகின்ற நிலைமையில் இருந்தவங்க எல்லாருமே இப்போது அப்படியே மேலே மூச்சு பிடிச்சி அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டு கரைக்கு வரக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய அளவில் சோகங்கள் துக்கங்கள் எதுவும் இருப்பதற்கு இந்த மாதத்தில் எந்த விதமான அமைப்பும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ் முடிய போகின்ற ஒரு மாதமாக, இன்னும் நல்லது ஆரம்பிக்க நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனியில் கடைசி பகுதியில் இறுதி பகுதியில் இருக்கும் பொழுது அப்படிலாம் நல்லதுகள்லாம் நடக்காது. அவங்கவுங்களுக்கு இப்போது சோம்பல் இருக்கிறது, ஒரு நிலையில் மன அழுத்தம் இருக்கிறது, மனக்கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக தான் தீரும். எந்தெந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களோ, கணவன் மனைவி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா, அல்லது காதலன் காதலி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லையா, அல்லது பண விவகாரங்களில் கடுமையான மன அழுத்தம் இருக்கா, கடன்காரங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அவங்கவுங்க அமைப்பின் அடிப்படையில் சுற்றம் நட்புன்னு சொல்லப்படக்கூடிய உறவுகள்கிட்ட கெட்ட பேர், உறவுகள்கிட்ட சரியாக இல்லாத நிலைமை, நட்புகள்கிட்ட சரியாக இல்லாத நிலைமை, நீங்களே ஒரு தனி தீவு மாதிரி யாருமே நமக்கு இல்லை என்கின்ற அளவிற்காக செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இந்த கடகராசிக்காரருடைய அத்தனை மன அழுத்தங்களும் தீரக்கூடிய அமைப்பு படிப்படியாக தான் நடக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லாயிருக்கும், இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நல்லாயிருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் சிரிப்பு வரும். ஆக நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய தன்மைகளில் தான் இப்போது கடகராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவில் ஒரு இது இருக்காது. இது வரைக்குமே திருமண அமைப்புகள் அது இதுன்னு கடகராசிக்காரருடைய புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும். யார் பிள்ளைங்களுக்கு கடகராசியாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லைன்றதான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர ஆரம்பிக்கின்ற மாதமாக அமைந்திருக்கிறது 2024 செப்டம்பர் மாதம்.